அன்பார்ந்த கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைய சுதந்திர தின வாழ்த்துக்கள். நீண்ட காலமாக ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியா ஒரு சுதந்திரமான காற்றை சுவாசிக்க தொடங்கிய நாள் இன்று. எல்லோருக்கும் உலகத்தின் பல பாகங்களில் வாழ்ந்து வரும் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் மிக மிக மகிழ்ச்சியான சுதந்திர தின வாழ்த்துக்களுடன் இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 15/8/2026 சனிக்கிழமை, பராபவ வருஷம் ஆடி மாதம் 30ஆம் தேதி, கிரீஷ்ம ருது, தக்ஷணாயன புண்ணிய காலம். இன்றைய திதி இன்று இரவு 8:35 வரை திருத்தியை, பின்பு சதுர்த்தி திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 7:01 வரை பூரம், பின்பு உத்திர நட்சத்திரம். இன்றைய யோகம் இன்று காலை 7:01 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய சுப தினத்தில் இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் இன்றைக்கு நாள் எப்படி இருக்குன்னா, நல்ல ஒரு தைரியமான நாள், உத்வேகமான நாள். உங்களுடைய ராசிநாதன் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காரு. 2ஆம் வீட்டில் அஷ்டவர்க்க பரல் பார்க்கும் பொழுது நல்ல பலமாக இருக்கு. அதனால நிதி நிலைமை நன்றாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் மிக மிக நன்றாக இருக்கின்றது. இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நல்ல உணவு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், எல்லாருமா சேர்ந்து இருக்கிறது. நல்ல நாள், வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு ரொம்ப நல்ல நாள். எப்படின்னாக்கா, இந்த சொத்து பத்து விஷயமாக ஏதாவது உங்களுக்கு ஒரு வில்லங்கத்திலேயே இழுத்துட்டு போயிட்டு இருந்த சில விஷயங்கள் நல்ல விதமாக முடிவுக்கு வரும், அல்லது நல்ல முடிவு தென்படக்கூடியது இன்று முதல் ஆரம்பம். அதே மாதிரியே இந்த கூட்டாக சேர்ந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி போட்டிருக்கிறவங்க அதை டிஸ்போஸ் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது உபயோகமான முறையில் அதை நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வழி தென்படும். அதை டிஸ்போஸ் பண்ணுறதாக இருந்தால், விற்கிறதாக இருந்தாலும் சரி, அல்லது அதை வேறு ஏதாவது ஒரு உபயோகத்துக்கு கொடுக்கணும்னாலும் சரி, இன்று நன்றாக இருக்கும். 3வது விஷயம், இன்றைக்கி உங்களுடைய உடல் நிலையில் ரொம்ப நாளாக உங்களை உபாதை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்று முதல் நல்ல தெளிவான ஒரு முன்னேற்றம் காணப்படும். அதை நீங்கள் நல்ல வெளிப்படையாகவே பார்க்கலாம். அந்த மாதிரியான சில நல்ல உடல்நிலை முன்னேற்றங்கள் இருக்கும். நல்ல நாள், வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், இன்னைக்கு 3ஆம் வீட்டு சந்திரன் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் அதீத பலம் கொடுப்பார். நல்ல ஷார்ப் மைண்ட் செட்டில், நல்ல ஷார்ப் டெசிஷன்ஸ், ரைட் டெசிஷன்ஸ் இன் ரைட் டைம், சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும், உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருபவர்களுக்கும் ரொம்ப நல்லது பயக்கும். அதுவும் மெயினாக இந்த சைக்காலஜிஸ்ட், மன ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும் மருத்துவர்கள், கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியவர்கள், இந்த கோச்சிங் சென்டர் நடத்துபவர்கள், கல்வி நிலையத்திற்கு அடிஷ்னலாக இந்த மாதிரி டியூஷன், கோச்சிங் சென்டர், டுட்டோரியல்ஸ், இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ரொம்ப நல்ல நாள். இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கோ சில புது ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கற்று தருவீங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். இதனால் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும், நல்ல தனம் கிடைக்கும், இன்னும் புதிய வாடிக்கையாளர்களும் வருவார்கள். நல்ல நாள், வாழ்த்துக்கள்.
கடகராசி அன்பர்கள், இன்னைக்கு வந்து உங்களுக்கு 2வது வீட்ல சந்திரன் இருக்கார். அதனால பேச்சுல ரொம்ப நிதானம் தேவை. உங்களுக்கு தெரியாது நீங்க என்ன பேசுறீங்கன்ட்டு. ஆனா, நீங்க பேசுறது வந்து எதிராளிக்கு ஸ்ட்ராங்கா போய் விழும் மனசுல. நீங்க கொஞ்சம் வார்த்தையில கடுமை காட்டினாலே, எதிராளி வந்து அத ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவாங்க. அதனால இன்னைக்கு வந்து கூடுமான வரைக்கும் விவாதங்களை தவிர்த்து, குடும்பத்துக்கு உள்ளேயும் சரி, குடும்பத்துக்கு வெளியிலயும் சரி, அதுவும் உங்களுக்கு கீழ வந்து பணிபுரியக்கூடியவர்கள், அவங்கெல்லாம் இன்னைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புக்கே வேலை செஞ்சா கூட, நீங்க வந்து சில விஷயங்கள அவங்கள்ட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிரணும் இன்னைக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது, அது அவங்கள ஹர்ட் பண்ணிறாத அளவுக்கு சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பேச்சில் நிதானம் தேவை. பேச்சு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்டா பேசுங்க. அது ரொம்ப நல்லது. இது முக்கியமா ஆண்களுக்கு பொருந்தும், பெண்களை விட. 2வது விஷயம், தனம் வந்து இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா தான் இருக்கும். நீங்க எதிர்பார்த்த தனம் கூட கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகுறதுக்கு இருக்கு. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ஓவரால் நிதி நிலைமை இதனால பாதிக்கப்படாது. ஆரோக்கியம் நல்லா இருக்கு. வார்த்தையில் கடுமை வேண்டாம். குடும்பத்தில சந்தோஷம் இருக்கு. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்க ராசியில தான் சந்திரன் இருக்காரு. அதனால மனசுல வந்து ஒரு புத்துணர்ச்சி, உத்வேகம், அடுத்தடுத்து காரியங்கள பண்ணிரணும். எதையும் போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எண்ணிக்கையெல்லாம் தோணும். அதே மாதிரியே சில பேர் வந்து இன்னையிலிருந்து வாழ்க்கையில இப்படித்தான் நான் இருக்க போறேன் அப்படின்னு உங்களுக்கே சுய கட்டுப்பாடுகளை, பவுண்டரீஸ் அந்த மாதிரியான சில பாதைகளை தேர்ந்தெடுத்து, அதன் மூலமாக அது பிரகாரம் தான் நடக்கணும் அப்படின்னு சில முடிவுகள் எடுப்பீங்க. அது நல்லது தான். முடிவு எடுக்கிறது முக்கியம் இல்ல. ஆனா, அத தொடர்ச்சியா நீங்க வந்து அது பிரகாரம் பண்ணணும். நீங்களே ஒரு முடிவு எடுத்துட்டு, நீங்களே உங்க எல்லைகளை போட்டுட்டு, அத நீங்களே வந்து மீறக்கூடாது. அதனால கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். தனம் நார்மலா இருக்கு. தொழில்முறை எதிர்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது. நல்ல நாள். சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்கள், இன்னும் உங்களோட ராசிக்கு 12வது வீட்ல தான் சந்திரன் இருக்கார். நாளைக்கு தான் உங்க ராசிக்கு வரப்போறாரு. அதனால ரொம்ப திட்டமிடல் ரொம்ப முக்கியம். மனச வந்து வேற எதுலயும் சிதற விடாதீங்க. இன்னைக்கு ஒரு வேலை பண்றீங்க அப்படின்னா, நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு இன்னத்தைய வேலைய கோட்ட விட்டுறக்கூடாது. அந்த மாதிரியான சில கவனச்சிதறல்கள், சில கற்பனையான விஷயங்கள்ல நீங்க மூழ்கி, உங்களுடைய வேலையில ஒரு சிறு தொய்வு வரலாம். அதனால இன்னத்தைய வேலை என்னையோ அதை நீங்க கவனிச்சு, தொழில்ல, வேலையில எதுவாக இருந்தாலும் கவனம் செலுத்தி இன்னத்தைய வேலையை இன்னைக்கே முடிச்சிருங்க. இல்லாட்டினா அது போஸ்ட்போன் ஆகும், இழுத்துட்டு போகும். நிதி நிலைமையில் ஒன்றும் பெரிய மாற்றங்களோ முன்னேற்றங்களோ இல்லை, நார்மலாக இருக்குது. செலவுக்கு ஏற்ற வருவாய் கண்டிப்பாக இருக்கின்றது. பொதுவாக நல்ல நாள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவையில்லாத கற்பனைகள்லையோ தேவையில்லாத திட்டமிடல்லையோ போய் இன்னத்திய காரியங்களை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. இன்னத்திய காரியங்களை போஸ்ட்போன் பண்ணிடாதீங்க. வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்கள், இன்னைக்கு வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு எப்பயோ பண்ண ஒரு வேலை, ஒரு முயற்சி, அதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு சாதகமான நல்ல பலன், நல்ல வருவாய், நல்ல ரெக்கக்னிஷன் அந்த மாதிரி கிடைக்கும். உதாரணத்திற்கு ஒரு வேலை தேடி அல்லது புதிய இன்னும் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட், அப்கிரேட் அந்த மாதிரி ஒரே லைனில் வேற ஒரு கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் முன்னாடி போட்ட அப்ளிகேஷன். இன்ஃபேக்ட் நீங்களே அதை மறந்துருப்பீங்க. ஆனால் அந்த கம்பெனிலேருந்து இன்றைக்கி திடீர்னு ஒரு கால் வரும். உங்களுடைய அப்ளிகேஷனை நாங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இத்தனாம் தேதி நீங்கள் இன்னென்ன டாக்குமெண்ட்ஸோட இன்டர்வியூக்கு வாங்க, நேர்முக தேர்வுக்கு வாங்க, அந்த மாதிரியான சில எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள் நடக்கும். அதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழி வகுக்கக்கூடிய ஒரு நாள்.
இன்னைக்கு தனம் ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. ஆனால் என்றோ செய்த ஒரு முயற்சியினுடைய நல்ல பலன் இன்று கிடைக்கும். மற்றபடி குடும்பம் நல்லா இருக்குது, ஆரோக்கியம் நல்லா இருக்குது, நாள் நல்லா இருக்குது. இன்றைக்கி அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸை ப்ராப்பராக ஃபாலோ அப் பண்ணி அதனால் பெனிஃபிட் அடைந்து கொள்ள வேண்டும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கார். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும் நல்லா இருக்கார். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தொழில் செய்பவர்களுக்கும் சரி, வியாபாரிகள், அதே மாதிரியே சில பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், மெயினாக இந்த விலங்குகள் உண்ணக்கூடிய, பிராணிகள் உண்ணக்கூடிய தீவன வகைகள், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். கோழி தீவனம், அப்புறம் மாட்டு தீவனம், இன்னும் என்னென்னலாம் தீவனம்லாம் போட்டு இந்த பிராணிகள்லாம் வளர்த்து இதெல்லாம் பண்ணுறாங்களோ, அந்த தீவன உற்பத்தியாளர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல ஜாக்பாட். மேபி அவங்க வாங்கக்கூடிய சில பொருள்களோட விலைகள் குறையலாம், மூலப்பொருள்களோட விலை, அல்லது மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு டிமாண்டுனால இந்த விலை ஏற்றம் அவங்களுக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கும். அல்லது ரொம்ப நாளாக தேங்கி கிடந்த பொருள்கள் எல்லாம் இன்றைக்கி கிளியர் ஆகலாம். அதனால் இந்த மாதிரி விலங்குகள், பிராணிகள் உண்ணக்கூடிய உணவு வகைகளை தயார் செய்யும் முதலாளிகள், இன்றைக்கி ஒரு நல்ல நாள். மற்றவங்களுக்கும் சாதாரணமான நாள் தான், ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. நிதி நிலைமை நல்லா இருக்குது. அண்டு வாகன யோகம் நல்லா இருக்குது. குடும்பம் சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள். இன்றைக்கி சுபாவமாக எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் குறிப்பாக சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் சில பெண்கள் தனுர் ராசியில் பிறந்து இருக்கக்கூடிய மத்திய தர மத்திய வயதுடைய பெண்கள் இன்றைக்கி கண்கள் விஷயமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வீட்டில் சமையல்லாம் செஞ்சிட்ருக்கும் பொழுது மெயினாக இந்த எண்ணெய் பதார்த்தங்கள் செய்யும் பொழுது கண்களில் ஏதாவது எண்ணெய் தெறிப்பதற்கோ, அல்லது வேலைக்கு செல்லும் பெண்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது ஏதாவது சின்ன சின்ன பூச்சி இல்லாட்டினா தூசி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்ணில் விழுந்து அதை அவங்க கவனிக்காமல் விட்டு அது கொஞ்சம் அலர்ஜி ஆகி இந்த மாதிரியான கண்கள் சம்பந்தமான, அதுவும் மெயினாக பெண்களுக்குத்தான், ஆண்களுக்கு இல்லை, பெண்களுக்குத்தான். அவங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த சாதாரணமாக டிரைவிங்காக போடக்கூடிய கண்ணாடியோ, இல்லாட்டினா இந்த கூலிங் கிளாஸ், குளிர்ச்சி, அந்த கண்ணாடியோ அணிபவர்களாக இருந்தால் மறந்துடாதீங்க. இன்றைக்கி ஞாபகமாக போட்டுட்டு போங்க. உங்களுடைய கண்கள் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்குங்க இன்றைக்கி. அதுதான் முக்கியமான அட்வைஸ் இன்றைக்கி. அதர்வைஸ் தனம், வேறு குடும்பம், மகிழ்ச்சி எல்லாமே நல்லா இருக்குது. இந்த தனுர் ராசி பெண்கள் இன்று கண்களை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள். இன்றைக்கி இன்னும் சந்திராஷ்டமம் தொடர்கின்றது. அதனால் மன உளைச்சல்கள், ஆனால் இன்றைக்கி சந்திராஷ்டமம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. நிறைய பேருக்கு நிறைய நட்சத்திரங்கள் அதிலேருந்து ரிலீவ் ஆகிட்டீங்க. இருந்தாலும் சிலருக்கு அந்த சந்திராஷ்டம தாக்கத்தினால அவசியமில்லாத சில மன உளைச்சல்கள், மனக்கவலைகள், சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸு, தடித்த வார்த்தைகள், நண்பர்களுக்குள்ள சிறு சிறு மனஸ்தாபங்கள் இதெல்லாம் தான் வரும். மற்றபடிக்கு வாகனம் விபத்து அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. இன்றைக்கி மௌனமாக இருங்க, அமைதியாக இந்த நாளை கழிச்சிருங்க. அதுக்கப்புறமாக இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 3:30 4 மணிக்கு மேலே எல்லாம் கிளியர் ஆகிடும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள். இன்றைக்கி 7ஆம் வீட்டு சந்திரன். இன்றைக்கி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி, அந்த 2 பேரோட அந்யோன்யம் ஜாஸ்தியாக இருக்கும்.
மெயினாக வேறு ராசி அன்பர்கள் கூட இன்றைக்கி கும்பராசி கணவன் அல்லது மனைவியினால் அதீத சந்தோஷமும் சப்போர்ட்டும் கிடைக்கும். சரியா? அதே மாதிரியே கும்பராசியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் அவங்களுடைய கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ரொம்ப நெருக்கமாக, அந்யோன்யமாக, ஆதரவாக இருப்பீங்க. இதனால் மெயினாக தனவரவோ ஆரோக்கியமோ எல்லாத்தையும் தாண்டி குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். அது இளவயது தம்பதிகள் அப்படின்னா கேட்கவே வேண்டாம். ஏதோ போன வாரம் நடந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இன்றைக்கி ஓ இவ்வளோதானா, அது இப்படி தான் சொன்னியா, அப்படி தான் சொன்னியான்னு சொல்லிவிட்டு அதை கிளாரிஃபை பண்ணி இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நெருக்கமான ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகின்றது அப்படின்னு வச்சுக்கோங்க. மற்றபடிக்கு எல்லாமே நல்ல நாள் தான், சந்தோஷமான நாள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல நாள். கிட்டத்தட்ட 90% நல்ல நாள்னு சொல்லலாம். எதில் அப்படின்னாக்கா மன நிறைவு, மன அமைதி, உடல் ஆரோக்கியம், குடும்ப சந்தோஷம். தனம் சாதாரணமாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய கடனை தீர்த்த, நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு கடனை தீர்த்த ஒரு பெரும் மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். அதே மாதிரியே உங்கள் குடும்பத்தில் நடக்க போகின்ற ஒரு நல்ல சுப நிகழ்ச்சியை பற்றின ஒரு அறிகுறி தெரியும். திருமணம், புது வீடு வாங்குதல், புதிய கட்டடம் கட்டுதல், இல்லை புதிய வாகனம் பெருசாக வாங்கிறது, இந்த மாதிரியான சில சுப நிகழ்ச்சி, முக்கியமாக திருமணம், வளைகாப்பு, சீமந்தம், இந்த மாதிரியான சில நல்ல சுப நிகழ்ச்சிகளை பற்றின பேச்சு தொடங்கும். அதற்கான அறிகுறி தொடங்கும். இது உங்களுக்கு இன்னும் மனோதைரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிகவும் அதிகரிக்கும். நல்ல நாள். வாழ்த்துக்கள்.